வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல பொடி அடைச்ச கத்திரிக்காய் கறி எப்படி பண்ணலாங்கிறத பாத்திரலாம். கிட்டத்தட்ட எண்ணெய் கத்திரிக்காய் கறி மாதிரி தான். ஆனா இதுக்கு வெங்காயம், பூண்டு, தக்காளி எதுவும் தேவையில்லை. ஃப்ரெஷ்ஷா கமகமான ஒரு பொடியை வறுத்து அதை அரைச்சு அதுக்கப்புறம் கத்திரிக்காய்க்குள்ள ஸ்டஃப் பண்ணி ஸ்டீம் பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ண போறோம். கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா சாதத்து கூடயும் தொட்டு சாப்பிடலாம், சப்பாத்தி கூடயும் தொட்டு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரெடிஷனல் ரெசிபி தான். இதை நான் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்றதுக்கு ரொம்ப ஈஸி தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பொடியை வறுத்து அரைச்சிக்க போறோம். பொடிக்கு நம்ம எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருங்க. தவா சூடானதுக்கு அப்புறமா நம்ம பொருட்களை சேர்க்க ஆரம்பிக்கலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, இல்லைன்னா ஒரு பக்கமா உங்களுக்கு கருகி போயிடும். மிக்ஸ் பண்ணி விடும்போதே நம்ம ஒரு சாமானா சேர்த்துட்டே வரலாம். பருப்பு லைட்டா வறுப்பட்டதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம், 4-5 வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 2 காஷ்மீரி சிவப்பு மிளகாய் சேர்த்துட்டு நம்ம வறுத்துக்கலாம். பருப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கலர் மாறணும், அது வரைக்கும் நீங்க ஸ்டிர் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகும், இல்லைன்னா பருப்போட பச்சை வாசனை வரும். பருப்பு அப்படி ப்ரௌன் கலரா கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வாசனைக்கு கருப்பெள்ளு சேர்த்துட்டு 2 பெரட்டினீங்கன்னா எள்ளு வெடிக்க ஆரம்பிச்சிடும். இது கூடவே நம்ம கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஈரம் இல்லாம பாத்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 2 பெரட்டினீங்கன்னா கருவேப்பிலையும் நல்லா பொறன்னு வறுபட்டுரும். வறுத்த இந்த மிக்சர் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாத்திக்கோங்க. இப்ப மிக்சி ஜார்ல இது கூடவே நம்ம கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட், அதாவது கொப்பரை தேங்காய், 1 டீஸ்பூன் புளிப்புக்கு ஆம்ச்சூர் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிருக்கிறதுனால ரொம்ப ஃபைனா பொடி ஆகாதுங்க, கொஞ்சம் குறக்குறந்தா இருக்கும். இதுதாங்க நம்மளோட ஸ்டஃபிங் பொடி. ஸ்டஃபிங் பொடி ரெடியானதும் நீங்க இதை ஓரமா வச்சுக்கோங்க. நம்ம கத்திரிக்காவை கட் பண்ணிக்கலாம். இப்பெல்லாம் கடைகளில் பாத்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய், அதாவது ஆயில் பிரிஞ்சால்னே விற்கிறாங்க. அதனால ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். உங்களுக்கு ஸ்டஃபிங் வைக்கிறதுக்குமே ரொம்ப சௌரியமா இருக்கும். கத்திரிக்காவை நல்லா அலம்பிட்டு காம்பை ட்ரிம் பண்ணிக்கலாம். ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறமா ஹாரிசான்டலா ஒரு கட், மறுபடியும் திருப்பிட்டு வெர்டிகலா ஒரு கட் பண்ணிக்கணும். 2 சைட்லயும் கட் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும். எப்படி கட் பண்ணுங்கிறத நான் வீடியோல காமிச்சிருக்கேன். ஸ்லிட் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள பூச்சி புழு ஏதாவது இருக்கான்னு கட்டாயம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா கத்திரிக்காயில நிறைய பூச்சி புழு இருக்கும். பூச்சி புழு ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கட் பண்ணி அந்த பீஸை டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு குட்டி குட்டியா கத்திரிக்காய் இருக்கணும், ரொம்ப பெருசா இருக்கக்கூடாது. நல்லா 2 பக்கமும் கீரல் போட்டு செக் பண்ணதுக்கு அப்புறமா எல்லா கத்திரிக்காயும் ஸ்லிட் பண்ணி எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம இதுக்குள்ள பொடியை ஸ்டஃப் பண்ணிக்க போறோம். ஸ்பூன் இல்லைன்னா கை, உங்களுக்கு எது சௌரியமோ நீங்க ஸ்டஃப் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லிட் அப்படியே லைட்டா நீக்கிட்டு அது வழியா நம்ம பண்ணிருக்கிற ஸ்டஃபிங்க உள்ள கொஞ்சமா அடைச்சிக்கலாம். நல்லா எவ்வளவு தூரம் உங்களால அடைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அடைச்சிக்கோங்க. ஸ்லிட் பண்ணும்போது கீழே பேஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டா ஸ்லிட் பண்ணாதீங்க, 3/4 ஸ்லிட் பண்ணா போதும். பொடி நம்ம நிறைய அடைச்சாலுமே டேஸ்டியா தான் இருக்கும். 2 பக்கமும் நீங்க பொடியை அடைச்சிக்கணும். பொடியை அடைச்சதுக்கு அப்புறமா லைட்டா அப்படி கையால க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஒட்டிக்கும். கத்திரிக்காய்க்குள்ள இருக்க ஈரப்பதத்துல பொடி நல்லாவே உங்களுக்கு கத்திரிக்காய்க்குள்ளேயே நிற்கும், வெளியே வரவே வராது. மேல் பக்கத்துலயும் அப்படியே லைட்டா பொடியை தடவி விட்டுறலாம். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நம்ம இதை ஸ்டீம் பண்ணிக்கலாம். நீங்க இதை டைரக்டா எண்ணெயில போட்டு ரோஸ்ட் பண்ணலாம். ஆனா ஸ்டீம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் கம்மியா யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா கத்திரிக்காயும் நல்லா வெந்து வரும், ஸ்டஃபிங்கும் வெளியே வரவே வராது. அவ்வளவுதாங்க. இந்த ஸ்டேஜ் முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு முக்கால்வாசி வேலை முடிஞ்சது. ரசம் சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறமா சாம்பார், எல்லாத்துக்குமே இந்த கத்திரிக்காய் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இங்கே டிராவலுக்கு போறீங்கன்னா கூட சப்பாத்தி கூட எடுத்துட்டு போகலாம், தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு கெட்டு போகாது. ஸ்டீம் பண்றதுக்கு இட்லி குக்கர் இருந்தா போதுங்க. இட்லி குக்கர் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஸ்டீம் வர ஆரம்பிச்ச உடனே கத்திரிக்காவெல்லாம் அந்த ஸ்டீமர் பிளேட்ல அழகா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓவர் க்ரௌட் பண்ணாதீங்க. 10 to 15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய் வெந்துடும். உங்க கத்திரிக்காய் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வேகிற டைம் மாறும். கத்திரிக்காய் வெந்துருத்தா இல்லையான்னு ஒரு கத்தியால குத்தி பாருங்க. கத்தி ஈஸியா உள்ள இறங்கணும். இல்லைன்னா ஜஸ்ட் கை வச்சு நீங்க ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். வெந்துருத்துனா சாஃப்டா இருக்கும். ஸ்டஃபிங் கொஞ்சம் கூட உங்களுக்கு வெளியில வராதுங்க. ஸ்டீம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் இதை ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். சப்போஸ் உங்களுக்கு கத்திரிக்காய் வேகலைன்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டீம் பண்ணுங்க, வெந்துடும். வெண்ணெய் இந்த கத்திரிக்காவை நம்ம கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ணா உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். கடாயில 1-2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெயில பண்ணீங்கன்னா வாசனை நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கடுகு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா இதுலயே கொஞ்சமா மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணி வேக வச்சிருக்கிற கத்திரிக்காவெல்லாம் அப்படியே லைட்டா இந்த எண்ணெயில இறக்கி விட்டுக்கலாம். ஃப்ளேம் லோல இருக்கட்டும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும்.
எல்லா கத்திரிக்காயும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஜென்டிலா அப்படியே பெரட்டி விடுங்க. மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல குக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈவனா ரோஸ்ட் ஆகும். அப்பப்போ திறந்து பார்த்துட்டு ஸ்டிர் மட்டும் பண்ணி விடுங்க. கத்திரிக்காய் தோல் எல்லாமே ரோஸ்ட் ஆகி கலர் மாறிடும். இது வரைக்கும் நம்ம கத்திரிக்காய்க்குள்ள ஸ்டஃபிங்ல மட்டும்தான் உப்பு சேர்த்திருக்கோம். வெளியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு உரைக்காது. அதனால நம்ம இப்போ கொஞ்சமா மேல உப்பு தூவிக்கலாம். உப்புக்கு அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த ஸ்டஃபிங் பொடி, அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அப்படியே மழை சாரல் மாதிரி மேலே தூவி விட்டுருங்க. இந்த பொடி பார்த்தீங்கன்னா பாக்கி இருக்கிற எண்ணெய் எல்லாமே நல்லா உறிஞ்சு உங்களுக்கு கத்திரிக்காய் கறியை ட்ரை ஆக்கி கொடுக்கும். கடைசியாக டேஸ்ட்டுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இல்லைன்னா பஜ்ஜி போண்டா மிக்ஸை மேலே தூவி விட்டுட்டு அப்படியே ஒரு 4 பெரட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா பொடி அதுக்கப்புறம் நம்ம சேர்த்த பஜ்ஜி போண்டா மிக்ஸ் கருகிடும். கடலை மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பில் இருந்தால் போதும். அவ்வளோதாங்க, நம்மளோட பொடி அடைச்ச கத்திரிக்காய் கறி ரெடி. செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. கட்டாயம் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அரைச்ச பொடி ஏதாவது பாக்கி இருந்தால் ஒரு க்ளீன் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. கூட்டு பண்ணும் போதெல்லாம் கூட இதை நீங்கள் மேலே தூவிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching. Have a great day.